தட்டுபவர் முதல் கழனி தட்டுபவர் வரை அனைவரும் உழைப்பாளிகளே. உலகில் ஏதேனும் ஒரு வகையில் உழைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். குவைத்தி இன்றைய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் தோஹா நீர் விநியோக வளாகத்தில் உள்ள நீர் வளமீட்பு பராமரிப்பு பணிகள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கி 12 மணி நேரம் நீடிக்கும் என்று மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் விளைவாக அல் ஆர்தியா, சபால் நசர், திஹாப், இஸ்பிலியா, ஜலிபஸ், மேலும் ஃபிர்தோஸ் ஆகிய பகுதிகளில் தற்காலிகமாக புதிய நீர் பற்றாக்குறை ஏற்படும். பராமரிப்பு காலத்தில் ஒத்துழைப்பு வாடிக்கையாளர்களுக்கு அமைச்சகம் நன்றி தெரிவிப்பதுடன் ஏதேனும் நீர்த்தடை ஏற்பட்டால் 152 என்ற ஒருங்கிணைந்த அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் ஊக்குவித்துள்ளது. குவைத்தில் ஹிஜ்ரி 1446 ஆண்டிற்கான அராஃபத் தினம் மற்றும் ஈத் அல் அதா விடுமுறை நாட்களை முன்னிட்டு அனைத்து அமைச்சகங்கள், அரசு நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் பொது நிறுவனங்களில் பணிகளை நிறுத்தி வைப்பதாக குவைத் அமைச்சரவை அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்திர அமர்வின் போது வெளியிடப்பட்ட அமைச்சரவை அறிக்கையின்படி தற்காலிக பிரதமரும் முதலமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தலைமையில் பொதுத்துறை விடுமுறைகள் 4 நாட்கள் நீடிக்கும். ஜூன் 5 வியாழக்கிழமை முதல் ஜூன் 8, 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை ஜூன் 9 திங்கட்கிழமை ஓய்வு நாளாக குறிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறையில் பணிகள் ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்கும். சிறப்பு செயல்பாட்டு தேவைகளை கொண்ட நிறுவனங்கள் பொது நலனுக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் விடுமுறை அட்டவணைகளை நிர்ணயிக்கும் என்று அமைச்சரவை குறிப்பிட்டுள்ளது. குவைத்தில் குற்றவியல் சட்டத்தின் 182வது பிரிவை ஒழிப்பதற்கான வரைவு ஆணை சட்டத்தை அமைச்சர்கள் குழு அங்கீகரித்துள்ளதாக நீதி அமைச்சர் நாசர் அல் சுமைத் அவர்கள் செவ்வாயன்று அறிவித்தார். கடத்தல்காரர்கள் தங்கள் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாவலரின் ஒப்புதலுடன் சட்டப்பூர்வமாக தெரிவு செய்து கொண்டால் தண்டனையை தவிர்க்கலாம் என்று முன்னால் அந்த சட்டம் அனுமதித்தது. அமைச்சரவையின் வாராந்திர கூட்டத்திற்கு பிறகு குனாவிடம் பேசிய அமைச்சர் அல் சுமைத் அவர்கள் மனித கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கும் தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை வலுப்படுத்துவதற்கும் சர்வதேச மனித உரிமைகள் தரங்களுடன் தேசிய சட்டத்தை இணைப்பதற்கும் குவைத்தின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது என்றார். இது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை மற்றும் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான மாநாடு ஆகியவை அடங்கும். 182வது பிரிவை ரத்து செய்வது கடத்தல் போன்ற குற்றங்களை மன்னிக்க சமூக சட்ட அல்லது வேறு எந்த நியாயமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வலுவான செய்தியை அனுப்புகிறது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த முடிவு நீதியை வலுப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை குறைவிற்கு உட்படுத்தக்கூடிய சமூக அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதன் மூலம் குற்றங்களை சட்டப்பூர்வமாக்க முடியாது என்ற கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு பரந்த சட்டமன்ற சீர்திருத்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அல் சுமைத் மேலும் கூறினார். கடத்தப்பட்ட பெண்ணை அவரது பாதுகாவலரின் ஒப்புதலுடன் திருமணம் செய்து கொண்டால் பாதுகாவலர் கருணை கோரினார் கடத்தல்காரர் தண்டனை எதிர்கொள்ள மாட்டார் என்று பிரிவு 182 முன்பு கூறியது. குவைத்தில் நாடு முழுவதும் குறைந்த அழுத்த அமைப்பு நகர்ந்து ஒப்பீட்டளவில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காற்றை கொண்டு வருவதால் குறைந்த முதல் நடுத்தர அளவிலான மேகங்கள் அதிகரிப்பதால் வரும் நாட்களில் நிலையற்ற வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தரார் அல் அலி அவர்கள் கூறுகையில், குறிப்பாக நாட்டின் மேற்கு பகுதியில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையுடன் தூசி எலும்பு காற்றும் பெய்யக்கூடும். இதனால் சில பகுதிகளில் கிடைமட்ட தெரியும் நிலை 1000 மீட்டருக்கும் குறைவாக தெரியும். இடைவிடாத மழை மற்றும் அவ்வப்போது தூசி புயல்கள் விட்டு நிலையற்ற வானிலை அடுத்த வார தொடக்கத்தில் வரை நீடிக்கும் என்று அல் அலி குறிப்பிட்டுள்ளார். திடீர் மற்றும் கணிக்க முடியாத வானிலை மாற்றங்களுக்கு பெயர் பெற்ற சராயத் இடைக்கால காலத்தில் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம், மொபைல் பயன்பாடு மற்றும் சமூக ஊடக தளங்களை பின்பற்றுவதன் மூலம் சமீபத்திய முன்னறிவிப்புகளை பற்றி பொதுமக்கள் பிறப்பித்த நிலையில் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். குவைத்தில் புதிய போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் வாரத்தில் போக்குவரத்து மீறல்களின் எண்ணிக்கை 72% குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு மற்றும்
பாதுகாப்பு ஊடகத்துறை அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டம் அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக போக்குவரத்து மீறல்கள் குறைந்துள்ளதாக சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாள் வெளியிட்ட அறிக்கையின் உறுதிப்படுத்தல் இதுவாகும். புதிய சட்டத்துடன் இணங்கும் அளவை பிரதிபலிக்கும் ஒரு சாதனையாக இது கருதப்படுகிறது. பொது போக்குவரத்து துறை வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் 22 முதல் 28 வரை மொத்தம் 6342 விதிமீறல்கள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 15 21 வரை 22,651 ஆக இருந்தது. புள்ளி விவரங்களின்படி சீட் பெல்ட் மீறல்கள் 18,208 இருந்து 5,176 ஆக குறைந்துள்ளது. 71% குறைவு. வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவது 2,962 இருந்து 422 அல்லது 30% குறைந்துள்ளது. லேண்ட்லைன் அடையாளங்களை பின்பற்றாதது 1081 இருந்து 700 அல்லது 35% குறைந்துள்ளது. தவறான திருப்பம் 400 இருந்து 44 அல்லது 89% குறைந்துள்ளது. புதிய சட்டத்தை திறம்பட செயல்படுத்தியதன் மூலம் போக்குவரத்து விதிமீறல்களின் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் போக்குவரத்து ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் முயற்சிகள் பங்களிக்கின்றன. சாலைகளை உன்னிப்பாக கண்காணித்து விதிமீறல் செயல்பாடுகளை பிரிக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவதன் முக்கிய குறிக்கோள்கள் உயிர்களை பாதுகாப்பதும் நாடு முழுவதும் சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஆகும் என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் ஒருங்கிணைந்த அமைப்பின் மூலம் ஊழியர்களின் வேலைவாய்ப்பு நிலையை திருத்துவதற்கான நடைமுறையை தானியங்கமாக்குவதை சிவில் சர்வீஸ் கமிஷன் புதன்கிழமை அறிவித்தது. இந்த முயற்சி ஊழியர்களின் முதலாளிகளுக்கும் ஆணையத்திற்கும் உள்ள தொடர்புடைய துறைகளுக்கும் இடையே திறமையான தொடர்பை உருவாக்குவதன் மூலம் செயல்முறைகளை நிறுவப்படுத்துவதையும் பரிவர்த்தனைகளை விரிவுபடுத்துவது நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரு அறிக்கையில் நிறுவனம் அமைப்பு மூலம் கோரிக்கையை சமர்ப்பிக்கும் போது தானியங்கி செயல்முறை தொடங்குகிறது என்றும் பின்னர் அது சிஎஸ்சியில் உள்ள சம்பந்தப்பட்ட துறையால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படும் என்றும் ஆணவம் விளக்கியது. இந்த புதிய அமைப்பு நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துவதும் என்றும் தரவு சரிபார்ப்பில் கட்டுப்பாடு மற்றும் துல்லியத்தை மேம்படுத்துவோம் என்றும் ஆணையம் எடுத்துரைத்துள்ளது. காகிதமற்ற சூழலை நோக்கி மாறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த தானியங்கி முயற்சி உள்ளது. நியமனங்கள், வெளிப்புற இடமாற்றங்கள், அனுபவ கணக்கீடுகள், பணி தலைப்பு மாற்றங்கள் மற்றும் சேவையின் இறுதி பலன்களை தீர்ப்பது தொடர்பான நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்கும் பரந்த திட்டத்துடன் நடவடிக்கை இணைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உரிமம் வழங்கப்பெறாத கிரிப்டோ கரன்சி சுரங்க வழக்கை நியூ ஜஸ்டிஸ் பேலஸில் உள்ள வணிக விவகார வழக்கு விசாரணை தற்போது விசாரித்து வருகிறது. நடவடிக்கைகள் நடந்ததாக கூறப்படும் சொத்துக்களை குத்தகைக்கு எடுத்து நில உரிமையாளர்கள் உட்பட மொத்தம் 60 நபர்கள் விசாரணையில் உள்ளனர். தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி சுரங்க வசதிகளை அங்கீகரிக்கப்படாத முறையில் செயல்படுத்துதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பிரதிவாதிகள் எதிர்கொள்கின்றனர் என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. கூறப்படும் நடவடிக்கைகள் குவைத் நகராட்சி தொழில்துறைக்கான பொது ஆணையம் மற்றும் தகவல் தொடர்பு ஆணையத்தால் வழங்கப்பட்ட விதிகளை மீறுவதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக எரிசக்தி பயன்பாடு மற்றும் அரசு வழங்கும் மின்சாரத்தில் அங்கீகரிக்கப்படாத நுகர்வு தொடர்பாக விசாரணையின் போது குற்றவியல் அறிக்கைகள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட உபகரணங்கள் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டன. இருப்பினும் பிரதிவாதிகள் குற்றச்சாட்டுகளை மறுத்தனர். சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 60 நபர்களை குவைத்தின் பொது வழக்குரைஞர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விரிவான பாதுகாப்பு நடவடிக்கையின் முடிவை அமைச்சரை பாராட்டியுள்ளது. இதற்கு தற்காலிக பிரதமரும் உள்துறையமைச்சருமான ஷேக் ஃபகத் அல் யூசுப் அவர்கள், மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் டாக்டர் சுபை அல் முகைசிம் அவர்கள், தகவல் தொடர்பு விவகாரங்களுக்கான இணையமைச்சர் உமர் அல் உமர் அவர்கள், நகராட்சி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மிசாரி அவர்கள் ஆகியோர் மேற்பார்வையிட்டுள்ளனர். இந்த பிரச்சாரம் அங்கீகரிக்கப்படாத கிரிப்டோ கரன்சி சுதந்திரத்தில் ஈடுபட்டுள்ள ஏராளமான குடியிருப்புகளை குறிவைத்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் மின்சார கட்டமைப்பை சட்டவிரோத பயன்பாட்டிலிருந்து பாதுகாப்பதற்கும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அமைச்சரவை வெளியிட்டுள்ளது. இத்தகைய அங்கீகரிக்கப்படாத சுரங்கமானது மின்சார வளையங்களை சுரண்டுகிறது. இதனால் குடியிருப்பு, வணிக மற்றும் சேவை பகுதிகளில்
மின் இணைப்பு சுமைகள், மின் தடைகள் மற்றும் இடையூறுகள் அதிகரிக்கும். வணிக விவகார வழக்கு தொடர்ந்து மூலம் பொது வழக்கு தொடரும் சுரங்க நோக்கங்களுக்கான தங்கள் வீடுகளை வாடகைக்கு எடுத்து சொத்து உரிமையாளர்கள் உட்பட பல சந்தேக நபர்கள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டு உத்தரவிட்டுள்ளனர். மற்றவர்கள் 500 கோடி தினார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புலனாய்வாளர்கள் பிரதிவாதிகள் கணக்குகளின் கணிசமான தொகை இருப்பதற்கான ஆதாரங்களை எதிர்கொண்டனர். சிலர் தினசரி 3000 - 4000 தினார் வரை அடையாளம் தெரியாத மூலங்களிலிருந்து வந்தவை. தேசிய நலன்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல் மற்றும் உரிமம் பெறாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலும் பல பிரதிவாதிகள் சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்ற விசாரணை அறிக்கைகள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பின்னர் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். கிரிப்டோ கரன்சி சுரங்க தளங்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் அல்ராய்க்கு தெரிவித்துள்ளன. வஃப்ராசல், சபா அல் அஹ்மத் மற்றும் முத்லா பகுதிகளில் தேடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் எந்த பகுதியும் விளக்கப்படவில்லை. உட்புறத்தில் உள்ள கூட சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சொத்துக்கான மின்சாரத்தை மின்சார அமைச்சகம் துண்டித்து வருகிறது. உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலின் பேரில் மீண்டும் இணைப்பு வழங்கப்படும். கூடுதலாக மின்சார அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து அனைத்து மெய்நிக சொத்து நாணய சுரங்க நடவடிக்கைகளுக்கும் முழுமையான தடை விதிக்கும் என்றும் விதிமுறைகளின் அடிப்படையில் கிரிப்டோ கரன்சி சுரங்க நடவடிக்கைகளான அபராதங்களை அமல்படுத்துகிறது. இந்த தடை பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை எதிர்பார்ப்பதற்கான தேசிய குழு, மத்திய வங்கியின் வர்த்தக அமைச்சகம் மற்றும் மூலதன சந்தை ஆணையம் போன்ற பிற தொடர்புடைய அதிகாரிகளுடன் இணைந்து பிறப்பித்துள்ளது. குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலில் சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல். நன்றி.